மயிலாடுதுறையில் வயதான தம்பதியருக்கு கத்திக்குத்து ஏற்பட்டுள்ளது. பட்டதாரி வாலிபர் கைது செய்யப்பட்டுள்ளார். கத்திக்குத்து சம்பவத்தின் போது பொதுமக்கள் இளைஞரை கட்டையால் கல்லாலும் அடித்து விரட்டும் காட்சிகள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மயிலாடுதுறையை அடுத்த மதுரா நகர் டெலிகாம் நகர் 2வது கிராஸ் பகுதியில் வசிக்கும் சேது மாதவன் BSNL ஓய்வு பெற்ற அதிகாரி. அவரது மனைவி நிர்மலா ஓய்வு பெற்ற அரசு பள்ளி ஆசிரியை. இவர்களுக்கும் எதிர் வீட்டில் வசிக்கும் ராஜேந்திரன் மகன் பிரேம் என்ற பொறியியல் பட்டதாரி வாலிபர் குடும்பத்திற்கும் முன்விரோதம் இருந்ததாக கூறப்படுகிறது. இந்நிலையில் காலை வீட்டு வாசலில் கோலம் போட்ட நிர்மலாவை கத்தியை கொண்டு பிரேம் 15ற்கும் மேற்பட்ட இடங்களில் குத்தியுள்ளார். தடுக்க வந்த கணவர் சேது மாதவனுக்கும் கத்திக்குத்து விழுந்துள்ளது. சத்தம் கேட்டு அருகில் இருந்து ஓடி வந்த பொதுமக்கள் கல் மற்றும் கட்டையால் அடித்து வாலிபரை அங்கிருந்து அப்புறப்படுத்தியுள்ளனர். படுகாயமடைந்த சேது மாதவன் மற்றும் அவரது மனைவி நிர்மலா இருவரும் மயிலாடுதுறை அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக சேர்க்கப்பட்டு பின்னர் மேல் சிகிச்சைக்கு தஞ்சை தனியார் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டனர். இரண்டு குடும்பத்தினருக்கும் இடையே அடிக்கடி சண்டை ஏற்பட்டு வந்த நிலையில் இந்த கத்திக்குத்து சம்பவத்திற்கான முழுமையான காரணம் குறித்து பிரேமை கைது செய்து மயிலாடுதுறை போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இரண்டு குடும்பத்தினருக்கும் இடையே அடிக்கடி வாய்வார்த்தையால் சிறு சிறு பிரச்சனைகள் இருந்து வந்ததாகவும் கோலம் போடும் நிர்மலா ஜாடை மாடையாக திட்டியதால் அதிக கோவக்காரனான பிரேம் கத்தியால் குத்தியதாகவும் போலீசார் தெரிவித்துள்ளனர். இச்சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.